தொடர்ந்து விருந்தாளியாக வருகை தருவது வழக்கம். அவர் ஒரு மேதை. தன்னுடைய 30 வயதிற்குள்ளேயே வைஃபை தொழில்நுட்பம் சார்ந்த முக்கியமான ஒரு கருவியை வடிவமைத்து அதற்கான காப்புரிமையையும் பெற்றிருந்தார். அவர் புதிய நிறுவனங்களை நிறுவுவதிலும் நிறுவிய புதிய நிறுவனங்களை விற்பதிலும் திறமைசாலி. அத்தகைய போக்கில் அவர் பெருவாரியாக வெற்றியையும் கண்டிருந்தார். அவருக்கும் பணத்தின் மீதான அதீத உறவு இருந்தது. என் எண்ணப்படி அந்த உறவு பாதுகாப்பின்மை, குழந்தைத்தனமான முட்டாள்தனம் இவற்றின் கலவை என்பேன். அவர் எப்போதும் அடுக்கடுக்காக $100 நோட்டுக்கட்டுகளை வைத்திருப்பார். அதை யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கும், இதுவரை அப்படி பார்த்தறியாதவர்களுக்கும் அவர் அந்த கட்டுகளை காட்டுவது வழக்கம். மதுவருந்தும் வேலைகளில் தேவையில்லாமல் இருந்தாலும் அவர் வெளிப்படையாகவும் சத்தமாகவும் தன் செல்வம் குறித்து தற்பெருமை பேசுவது வழக்கம். ஒரு நாள் அவர் என்னுடைய சக பணியாளர்